உதயகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா இன்று வெக்னியா அனந்தி என் வருண். வணக்கம். வணக்கம். மேட்சிங் ஸ்டுடியோ மேட்சிங் பீப்பிள். சரி போது இதுக்கு மேல மேட்சிங் பத்தி பேசினா யாருக்கு வச்சுப்பாங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய ஒரு நாள். ஓகே, என்ன கவுண்ட் பண்ண வேண்டியது? மணி கவுண்டிங் டேவா? இல்ல மணி எல்லாம் உங்களுக்கு இது யாரும் இப்ப நம்பி தரல. இருக்கிற பறவைகளை நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லணும். முடியுமா முடியாதா? நீங்க ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க. பரவாயில்ல, இப்படி ஒன்னு ஸ்கின் போவோம், இப்படி ஒன்னு ஜாயிங்கன் போவோம். நான் எப்படி கவுண்ட் பண்றது? பட் அது ஒரு ஆர்ட். அது மட்டும் இல்லாம அது ஒரு சோஷியல் சர்வீஸ்னு கூட சொல்லலாம். இது எப்படி சோஷியல் சர்வீஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? இது வந்து பேர்ட் கவுண்ட் மந்த். ஓகே, சோ இந்த மந்த்ல இந்த டேல வந்து நம்ம இத பத்தி பேச போறோம். அண்ட் இந்த பேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஸ்விங் ஸ்விங்னு போயிடுவாங்களே, அவங்க எது கவுண்ட் பண்ணணும், எப்படி கவுண்ட் பண்ணணும், பல கேள்விகள்லாம் எனக்கு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பதில் தெரியும். ஓகே, இதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஒரு முக்கியமான மந்த், அதனால தான் இந்த பேர்ட் கவுண்ட் மந்த் எடுத்து நம்ம பேச போறோம் அப்படின்னு தருது. கண்டிப்பா வந்து வைல்ட் லைஃப் இல்லைன்னா அனிமல் லவர் அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க வர போறாங்க இல்லையா? ஆமா, பேர்ட் லவர், பேர்ட் எந்தூசியாசிஸ்ட் ஒருத்தர் வர போறாரு. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல என்ன காத்துட்டு இருக்கு? ஒரு முத்திரை கத்துக்க போறோம், எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆக போறோம், ரெடியா இருக்கலாம். வணக்கம். நலம் தரும் முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பீனிச முதிரை. விரல்களே மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமான முதிரை இந்த முதிரை. காரணம், காது மூக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஒரு ஒவ்வாமை என்று கருதி அதற்குண்டான மருந்து தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் அது சளி பிடிச்சாலோ அல்லது தொண்டையில் அரிப்பு வந்தாலோ புண்ணு வந்தாலோ குறைஞ்சது 7 நாள் வரைக்கும் அந்த உபாதையை நாம் தாங்கி கொண்டு அதை அனுசரித்து போக வேண்டும் அப்படின்னு ஒரு மருத்துவ விதி சொல்லுது. ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள், இந்த முதிரை நீங்கள் செஞ்சிங்கன்னா, பீனிச முதிரை அப்படின்ற இந்த முதிரை செய்வதன் மூலமாக ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு வந்து இந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அப்புறம் அதை தீர்வதற்கு தொடர்ந்து நம்ம இந்த முதிரை செய்து வரலாம். பொதுவாக காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதிரைகள் எப்படி பலன் தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதற்கட்டமாக நம்மளுடைய உள்ளங்கையில் இந்த மாதிரி இடது கையினுடைய உள்ளங்கையை வந்து நம்மளுக்கு இந்த காது மூக்கு தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரி செய்யும். இப்போ சங்கு முதிரை அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த உள்ளங்கையில் வந்து பெருவிரலை வைப்போம். இதே மாதிரி தான் இந்த பீனிச முதிரைக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது உள்ளங்கையில் வலது கையினுடைய பெருவிரலினுடைய நுனியை அப்படி தொட்டால் போதும். அதாவது நடுவிரல் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து இந்த கோடு தெரியும். இந்த கோட்டு பகுதியில் உங்களுடைய பெருவிரலை இப்படி வைக்கணும். மற்ற 4 விரலையும் இப்படி பின்னாடி வச்சுக்கணும். இடது கையினுடைய 5 விரல்களையும் நேராக நீட்டி இந்த மாதிரி ஒரு பக்கவாட்டில் அப்படி நீங்கள் வச்சுருக்கணும். துடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருவிரல் வைக்கிற இடத்துல ஒரு அழகான நல்ல உணரக்கூடிய ஒரு துடிப்பு தெரியும். இந்த முதிரைக்கு பெயர் பீனிச முதிரை. எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது ஒரே மாதிரி தான் செய்யணும். இந்த இடது கையினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய வலது கையினுடைய பெருவிரலை கொண்டு வந்து அப்படி வச்சு ஒரு துடிப்பு உணர வேண்டும். இந்த வலது கையில் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா நடுவிரலுக்கு நேராக அப்படி வைக்க வேண்டும். வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை பக்கவாட்டில் வச்சுக்கலாம், மடியில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வைப்பதன் மூலமாக ஒரு துடிப்பை நன்றாக உணர முடியும். இந்த முதிரைக்கு பெயர் பீனிச முதிரை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்திங்கன்னா, காலநிலை மாற்றங்கள் வரும் பொழுதும் ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் நமக்கு வந்து இந்த தொண்டையில் வந்து ஒவ்வாமை ஏற்படும். அல்லது வெளியூர்களுக்கு எதாவது போயிட்டு வரோம், தண்ணி மாறுது அப்படின்னா குரலில் வந்து மாற்றம் தெரியும். அதுதான் முதல் அறிகுறி. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அது முதல் காரணம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, மூக்கில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு, புண்ணு, நீரேற்றம், சதை வளர்ச்சி, அப்புறம் ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன் நெற்றியில் கன்னப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு நீர் கோர்வை, இது எல்லாமே வந்து இந்த பீனிச முதிரையினால் சரியாகும். பீனிச முதிரை மிகவும் முக்கியமான ஒரு முதிரை. ஏன்னா சாதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதத்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது சளி பிடிக்கும் அல்லது தொண்டையில் பிரச்சனை வரும். அவசியம் இந்த முதிரையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு முதிரையுமே நமக்கு பலன் தர வேண்டும் அப்படின்னா நாம் அதை மறந்துடாமல் இருக்கணும். ஏன்னா அப்போ தானே செய்ய முடியும். மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய வழி என்னென்னா, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. மற்றவங்களுக்கு நீங்கள் எப்போவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் உங்களை அறியாமலேயே உங்கள் ஆள் மனதில் நீங்கள் அந்த முதிரையை பதிய வைத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாவை, இந்த சூத்திரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றி அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸோ இந்த காட்டுக்கு நடுவில் போய் உட்காந்துட்டு நம்ம கற்றுக்கிட்ட சகல முத்திரையும் பயன்படுத்தி நம்ம பெரிய ஞானி ஆயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வெளில வந்தால் எப்படி இருக்கும் ஃபீலிங்? நம்ம இதே ட்ரெஸ்ல இப்படியே போய் ஒரு காட்டு நடுவில் இப்படியே உட்காந்தோன்னா அப்படி தான் இருப்போம் கிட்டத்தட்ட. பட் வந்து இந்த ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஞானம் கிடைக்கணும் ரொம்ப நாள் ஆகுமா? நல்ல வேலை எவ்வளோ வேலை அப்படின்னு கேட்க முடியுங்களா? அதுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் எனிவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முத்திரை கற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கதோ இல்லையோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து முதல்ல நீங்க பிரச்சனையை டீட்டெயிலாக சொல்லுங்க, அதுக்கப்புறமா சொல்யூஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்க போறோம். அது மாதிரி வேற கேட்க போறோமா? ஆனா பிரச்சனையை பத்தி பேசினாலும் இந்த பிரச்சனை தான் எனக்கு இல்லை, நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு கேர் பண்ண போயிடுறாங்க. ஆனா அதே பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டா வந்து ஐயோ என்ன பண்றது, ஏதாவது ரெமெடி கிடைக்குமா, யாராவது தீர்வு சொல்லுவாங்களா, சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்களே. ஆமா, தலைவலிக்கே அப்படிதான் நம்ம திரியிறோம் எல்லா பக்கமும். ஐயோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உடனே கிடைக்காத, இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்காத அப்படின்னு தேடுறோம். இப்போ யார் எந்த பிரச்சனைக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்க போறா? எப்பவும் போல நம்ம சித்த வைத்தியர் அருண் தான் வரப்போறாரு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனோட. ஓகே, அந்த பிரச்சனையை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. புழுவெட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாரு. புழுவெட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியலனாலே என்ன பண்ணணும் அவரே கேட்டுடலாமா? நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் புழுவட்டை பற்றி பார்க்க போகிறோம். புழுவட்டு அப்படிங்கிறது வந்து ரோமத்தை உதிர செய்யக்கூடிய ஒரு நோயாகும். பொதுவாக தலையில் ஆரம்பிக்கும், ஒரு சிறிய பொட்டு போல் முடி உதிர தொடங்கி அது நாணய வடிவிலாகி தொடர்ந்து தலையில் இருக்கக்கூடிய அனைத்து முடிகளையும் உதிரி செய்யக்கூடிய ஒரு இயல்புடைய ஒரு நோயாக இருக்கும். தலையிலேருந்து ஆரம்பித்து புருவம், முகத்தில் இருக்கக்கூடிய தாடி, மீசை, உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் இது எல்லாத்தையுமே உதிரி செய்யக்கூடிய நோய் தான் நம்ம வந்து புழுவட்டுன்னு குறிப்பிடுவோம். இது வந்து ஒரு கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். அந்த புழுவட்டு கிருமி உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த புழுவட்டு நோய் தொடர்ந்துகிட்டே இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ரோமத்தை முழுவதும் எடுத்துவிட்டு தான் அந்த கிருமியோட வேலை முடியும். அந்த நோயை வந்து எப்படி நம்ம வந்து தீர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வருவதற்கு காரணமான அந்த கிருமி வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையும் உடம்புல தலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளும் தான் அது வளர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த தன்மையை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா அந்த கிருமி வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலை மாறும்போது அது உயிரோடு இருக்காது. அப்போ அதற்குண்டான அளவுக்கு நம்ம உள் மருந்துகளையும் வெளி மருந்துகளையும் எடுத்துக்கலாம். பொதுவாக ஆரம்பத்தில் வந்து வெளி மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். வெளி மருந்துன்னு சொல்லப்படும் போது சின்ன வெங்காயத்தை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் சொல்லக்கூடிய உள்ளியை நம்ம 2 வெங்காயம் அளவு நம்ம அந்த புழுவட்டு பாதித்த பகுதியில் நன்றாக தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் அந்த புழு வெட்டுனால் பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து முடி வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதே வெங்காயத்தை வந்து வெங்காயம், உப்பு, மிளகு இது 3ஐயும் சேர்த்து ஒரு பசை போன்ற ஆக்கி அந்த பசையை வந்து நம்ம அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து போட்டுகிட்டே வரலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறோம், ஒரு நார்மல் சைஸில் உள்ள வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிறோன்னா ஒரு 2 மிளகு எடுத்துக்கணும், ஒரு 2-3 கல் உப்பு எடுத்துக்கணும். 3ஐயும் நன்றாக அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பசை போல் ஆக்கி அதை வந்து புழுவிட்டு பாதித்த இடத்துல நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னால 2-3 நாட்களில் அந்த இடத்துல சிறு சிறு குருக்கள் போன்று வலுவலுன்னு இருந்த பகுதியில் குருக்கள் போன்று ஏற்படும். அது வந்து தொட்டு பார்த்திங்கன்னா சொரன்னு இருக்கும். அதற்கு அடுத்த நாள் அதை பெஸ்ட்டை வந்து நம்ம போட்டுட்டோம்னா அந்த இடத்துல புண்ணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். லேசான எரிச்சலை தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையோடு அதை விட்டுட்டு அதில் தேங்காய் மட்டும் போட்டுகிட்டே வரணும். 2 நாள் தேங்காய் போட்டு வந்தீங்கன்னா பழைய நிலைமையை அடைஞ்சிரும், வலுவலுங்கிற ஒரு நிலைமையை அடைஞ்சிரும். திரும்பியும் அந்த பசையை வந்து போட்டுகிட்டே வரணும். இவ்வாறு தொடர்ந்து நம்ம அந்த பசையை பயன்படுத்திட்டு வரும்போது அந்த 2 நாட்கள் இடைவெளி விட்டு நம்ம அந்த பசையை பயன்படுத்திட்டு வரும்போது அந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்கும். முடி வந்து முதல்ல பூனை முடி மாதிரி மெல்லிய ஒரு கலர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய ரோமமாக முளைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த பயன்படுத்தி நம்ம தேங்காயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னாலே அந்த புழுவட்டுங்கிற இடத்துல வந்து நல்ல முடி வந்து வளர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் அளவிலே இது வந்து முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை இந்த வெங்காயம், மிளகு, உப்பு பயன்படுத்தியும் இந்த நோய் வந்து தொடர்ந்ததுன்னா இதற்கு வந்து நம்ம உள் மருந்துகளை எடுத்துக்கணும். உள் மருந்துகள் சொல்லும்போது நம்ம அதற்குரிய மருந்துகளாக வந்து உடல் வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடிய மருந்துகளை வந்து இதுக்கு நம்ம வந்து பொதுவாக மருந்தாக பயன்படுத்துவோம். அந்த அருகில் உள்ள சித்த மருத்துவர் அணுகினா அதுக்குரிய உள் மருந்துகள் கொடுப்பாரு. வெளி மருந்துன்னு பார்க்கும்போது கலிங்காதி தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்குது. அந்த கலிங்காதி தைலத்தை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், சித்த மருத்துவர்கள்ட்டையும் கிடைக்கும். அந்த கலிங்காதி தைலத்தை அந்த புழுவிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது தொடர்ந்து வரும்போது அது விளக்கெண்ணெயில் செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் இந்த வெங்காயம், அதில் மலை, வேம்பு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸாக அது இருக்கும். அதை தொடர்ந்து இதில் பயன்படுத்திட்டு வரும்போது குறிப்பிட்ட அந்த பகுதியில் பயன்படுத்திட்டு வரும்போது முற்றிலுமாக அந்த நோய் சரியாதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
இதை தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். தொடர்ந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல அந்த பூனி முடியை தவிர திக்கான நார்மலான முடி வளர்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த புழுவெட்டு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். பொதுவாக எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை இன்றைக்குள்ள சூழ்நிலையில். அந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு வந்தோம்னாலே உடல் சூடு மெயின்டைன் ஆகி இந்த மாதிரியான கிருமி தாக்குதல்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உடலில் இருக்கக்கூடிய அந்த நார்மலாக இஞ்சி, ஏலக்காய், பூண்டு, மிளகு, வெந்தயம் இதெல்லாம் உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது போன்றது மூலமாக இந்த நோயை வராமல் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். வந்ததுனாலும் இந்த மாதிரியான எளிய வைத்தியங்கள் மூலமாக புழுவெட்டுங்கிற விஷயத்துலேருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். யா சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் வரப்போகுது. இப்போ ஒரு தீர்வு பார்த்தோம் இல்லையா ஒரு பிரச்சனைக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற விஷயத்த நீங்கள் வந்து உட்கொண்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே வராது. அப்புறம் எதுக்கு தீர்வு? அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க இப்போ? யா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி சரவணன் இருக்காரு, ஒரு சாறு நம்மளுக்காக ஒரு ஜூஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஜூஸ் கொடுக்க போறாரு? இந்த அகத்திக்கீரை இருக்கிறதே. யா அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. தெரியும் நல்ல விஷயம்லாம் எங்கே சாப்பிட்றீங்க. அகத்திக்கீரை தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். என்ன நீ இப்படி சொல்லிட்டேன்? இந்த காம்பினேஷன்லாம் வச்சு சொல்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு நம்ப முடியுது. பட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அகத்திக்கீரை சாறு அப்படி குடிச்சா எப்படி ஸ்ட்ரென்த்லாம் வரும், அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்ன? ஓகே, அதாவது நீங்க எந்த ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன், அது நீங்க வந்து வதக்கினீங்க அப்படின்னா அதுல சத்தெல்லாம் போயிடும் போய்வாங்க. ஸோ அதை அப்படியே பிழிஞ்சு அப்படியே இந்த ஜூஸ் சாறு எடுத்து குடிச்சோம் அப்படின்னா தான் வந்து சத்து இருக்கும். அப்படியே நேச்சர் கூட டைரக்டா கனெக்ட் ஆகிறோம். அப்படியே நேச்சர் ஸ்டாப் போட்டு உரியும் அப்படியே. ஆமா, இப்போ எப்படி அவர் வந்து அகத்திக்கீரை சாறு எப்படி பண்றாரு அப்படிங்கறத பார்த்தலாமா? பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அகத்திக்கீரை கார இனிப்பு சாறு. எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை, பூண்டு, தேங்காய் பால், தேன் பால், மிளகு சீரகப்பொடி. முதல்ல கொஞ்சம் அகத்திக்கீரையை இதில் போட்டுக்கிறோம். அது அகத்திக்கீரை சுவை எவ்வளோ இருந்தால் தாங்கும், அதில் சாப்பிட முடியுமோ அவ்வளோ போடுவோம். ஏன்னா இது இல்லை சிறு கசப்பு உள்ள கீரை. இது அகத்தில் உள்ள தீ வயிற்றில் உள்ள சூடை வந்து சமப்படுத்திடும். சமமாக வச்சுருக்கோம், குளிர்ச்சியாக ஆக்கிடும் வயிற்றை. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த வயிற்றில் இருக்கிற புண், இந்த அல்சர் நோய் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இது பண்ணும். இது கூட திட்டமான அதாவது மைல்டான காரம் சேர்க்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதிக காரம் சேர்த்து செய்யக்கூடாது. சாம்பார் வச்சாலோ சூப் வச்சாலோ மைல்டான காரம் சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நல்ல சுவையும் லேசான சிறுகசப்போடு கூடிய வைத்தியத்துக்கு உண்டான மருத்துவமும் இதில் கிடைக்கும். கொஞ்சமாக அகத்திக்கீரை போட்டுக்கிறோம். ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கிறோம். கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறமா தேவைக்கேற்ப மிளகு சீரகப்பொடி அப்புறம் கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறோம். முதல்ல இதை க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிக்கிறோம். இது அந்த அகத்திக்கீரை ஜூஸை இப்படியாகவும் குடிக்கலாம், தப்பு இல்லை. இது நல்ல மருந்து தான். ஆனால் இந்த சுவையில் குடிக்க யாரும் விரும்ப மாட்டாங்க அகத்திக்கீரையை. அதனால் சுவையை மாற்றி இந்த சாராக போட்டு தரோம். அதுக்கு தான் இந்த தேங்காய் பாலும் தேன் பாலும். இந்த பூண்டு கூட அகத்திக்கீரை சேரும்போது வாயுவையும் போக்கும், அதே நேரத்தில் அகத்தில் உள்ள அந்த தீ சூடையும் குறைக்கும். இது காம்பினேஷன். அதான் இது கூட இது சம அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சம அளவு தேங்காய் பால். இனிப்புக்கு எவ்வளோ அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்புக்கான தேன் பால் சேர்த்துக்கணும். இப்போ சுவையான அகத்திக்கீரை கார இனிப்பு சாறு தயாராக இருக்குது. இது ரொம்ப நல்ல உணவு. இது வந்து குழந்தைங்க காலையில் கொடுத்தீங்கன்னா உடல் சூடு சமமாக வச்சுருக்கும். ரொம்ப நல்ல உணவு, உடல் தெம்பை கொடுக்கும். பெரியவங்களுக்கு வந்து குடல் புண் இந்த மாதிரி அல்சர் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 4-5 நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். வயிற்றில் இருக்கிற அந்த வலி அதெல்லாம் குறைஞ்சி மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்ல சாறு இது. இதை வந்து செறிவூட்டி இருக்கும். இந்த அகத்திக்கீரை செறிவூட்டி இருக்கும். எப்படி செறிவூட்டுனா தேங்காய் பால் அமிர்தத்துக்கு நிகரான சுவையுள்ள தரமான தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கும் போது இது வந்து ரொம்ப உடனடியே வேலை செய்யக்கூடிய மருந்து வகையான சாறு. இது ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.
பா அகத்திக்கீரை சாறு அப்படி இவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது பார்த்தியா? அகத்திக்கீரை பற்றி சொன்னால் வந்து அதை குடிச்சு பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் குடிச்சே பார்க்காம வந்து அதை நம்பாமல் அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும்ல? அதாவது இல்லை பல பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க எப்படின்னா நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சரியாயிடுமா, ஆனால் சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி கிடைக்குங்கிறது இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு புரிஞ்சுக்கலாலும் என்னைக்கா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து பிரேக் வரப்போகுது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு பிரேக் விட்டுலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் அது இனியவே என்று வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த காலை வேலையில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருணன் ஆனந்தி கூட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இறையன்பாயே சார் வழக்கம் போல் வந்து ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை சம்மந்தப்பட்டோ இல்லை உங்கள் கேரியர் இல்லைனா உங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இயற்கை அப்படிங்கிறது நான் சம்மந்தத்தை பற்றி சூப்பராக ஒரு டாபிக்லாம் பேசுவேனே அப்படிங்கிறார் அவர். ஓகே, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. நான் அந்த பாயிண்ட்டை வந்து கேட்ச் பண்ணிட்டேன். கேட்ச் மை பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதை பற்றி பேச போகிறான்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இயற்கையோடு இருக்கிறத பற்றி, இயற்கையோட வாழ்றத பத்தி, இயற்கையோட அந்யோன்யமா வாழ்றது, ஒன்றி வாழ்றத பத்தி பேச போறாரு. ஓகே, அதாவது இயற்கையை நீங்க பயன்படுத்தி அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதோட சேர்ந்து ஒன்னா ரெண்டு பேர் எப்படி வாழ்றீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் எனக்கு பேச போறேன். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ வந்து நம்ம ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கறனால உடனே கேட்டலாமா? இயற்கையோடு அந்யோன்யமாக வாழ்வது எப்படி? இன்றைக்கி நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப விலகி போயிட்டுருக்குறோம். இப்போ இன்னும் சொல்லப்போனால் வெளியில் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வார்மாக இருக்கோம், வார்மான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கிக்கிறோம். இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனால் பார்ப்போம், அங்கே வந்து ஒரு ஹீட்டர் வச்சு அந்த குளிர்லேருந்து நம்ம விடுபட பார்க்குறோம், ஒரு கம்பளி போத்திக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நாம் நம்மளை வந்து ஒரு குளிர்சாதன பெட்டி வச்சு நம்ம செயற்கையாக வாழ்கிறோம். இந்த செயற்கையாக வாழும்போதெல்லாம் நம்ம உடல் உறுப்பு என்ன பண்ணுதுன்னா வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷனிங். நான் ஏற்கனவே சொன்னேன் பயாலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலிருந்து மாறுபட்டு நம்ம கிட்னி அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. நம்மளுடைய இப்போ இந்த மாதிரி ஒரு டிராபிக்கல் வெதரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய வேர்க்கணும். ஏன்னா அது மாதிரி தான் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வந்து வேர்க்கிறத தவிர்த்துட்டு நிறைய வந்து சிறுநீர் கழிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறோம். இப்போ வந்து குளிர்ந்த நீரில் குளிக்கிறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ எத்தனை பேர் குளிர்ந்த நீரில் குளிக்க முடியும்? அப்போ குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது அதற்கு உண்டான ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் உருவாச்சு, அது வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. அப்போ இயற்கையோடு அனுசரித்து வாழ்கிறதுங்கிறது ஒரு இது என்னென்னா, ஒரு முறை இந்த ரஷ்யாவில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணாங்க. செருப்பே போடாமல் நடந்தாங்க வந்து அவங்களுக்கு வந்து நோய் வர்றது குறைவு அப்படின்னு. இப்போ இந்த லிவிங் இன் ஹார்மனி வித் நேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த அகிரா குரோசாவாவுடைய ஒரு படம், ரொம்ப அழகான படம். அது ட்ரீம்ஸ்னு பேர். அதான் அவர் கடைசியாக எடுத்த படம். ஸ்பீல்பர்க் அவரை பிடிச்சதுனால அந்த படத்தை இது பண்ணியிருப்பார். அதில் வந்து 8 சின்ன சின்ன குறும்படங்கள் சேர்ந்தது தான் அந்த படம். அதில் வாட்டர் மில் வில்லேஜ் அப்படின்னு ஒன்று, தண்ணி ஆலை அப்படின்னு. ஒரு சிட்டியிலேருந்து ஒருத்தன் அந்த கிராமத்துக்கு வரான். அப்போ ஒரு வயசானவர் ஒரு வாட்டர் மில் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கார். அப்போ அவன் கேட்குறான், உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு 100க்கு மேலே இருக்கும் என் வயசு அப்படின்னு. அப்படியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்கள் இதில் எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு. எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் தேவையில்லை, இந்த பாரு இந்த வாட்டர் மில்லை வச்சு நாங்கள் தேவையான அளவுக்கு எனர்ஜியை இது பண்ணிக்கிறோம், இதை வச்சு நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சலசலத்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் தேவையில்லையா? இல்லை, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் என்ன வச்சுருக்கோமோ அதை வச்சு நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கிது, எங்களுக்கு தேவையான உடை கிடைக்கிது, எல்லோரும் வேலை செய்கிறோம். பாரு, எனக்கு 100 வயசுக்கு மேலே ஆகுது, நானும் சந்தோஷமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு இருக்கிறது போகும், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு சவ ஊர்வலம் ஒன்று போகுது, ஒரு பெண் செத்து போயிட்டா. அப்படியா? ஆமாம். ஆனால் எதுக்கு எல்லோரும் பாடிக்கிட்டு போகிறாங்க? அவளுக்கு 110 வயசு ஆயிடுச்சு, 110 வயசில் செத்து போயிருக்கா. இது ஒரு நல்ல மரணம் தானே, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கா, இது நாள் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக செத்து போயிருக்காளே, அது சந்தோஷம் தானே
அதனால் எல்லோரும் கொண்டாடிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் டெத் இஸ் எ செலிப்ரேஷன். மரணம் என்பது ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தில் வந்து எல்லோரும் பங்கெடுத்துக்கிறாங்க. நானும் அதில் பங்கெடுத்துக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் அதில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அந்த வாட்டர் மில் வில்லேஜ். ஆக்சுவலாக அகிரோ குரோசாவாவுடைய படங்களில் எல்லாத்துலேயுமே இந்த செயற்கையான விஷயங்களுக்கு எதிரான ஒரு கருத்து எப்போவுமே இருக்கும். இதே ட்ரீம்ஸ்லேயே வந்து அவர் பார்த்திங்கன்னா வேறு சில விஷயங்களை, போர்களை சாடியிருப்பார். அப்புறம் நவீன சில எரிசக்தி இதெல்லாம் அவர் சாடியிருப்பார். ஆனால் இந்த வாட்டர் மில் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதே மாதிரியான சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இந்த ரங்கபேலியாங்கிற இடம் 24 பரகனாஸ் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்போ அங்கே பவரே கிடையாது. எல்லார் வீட்லேயும் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் மீன் வளர்ப்பாங்க. அந்த குளத்தில் தான் அவங்க ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-55 வில்லேஜஸ் அவங்க அந்த தண்ணீரை வச்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணாமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி இருந்தால் என்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போம், தேவையில்லாமல் எல்லா பசங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களுக்கு தேவையானது இங்கேயும் படித்து பசங்க நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது முற்றிலும் வந்து நாம் இன்றைக்கி வந்து பின்னோக்கி நாம் வந்து பழைய காலத்தை நோக்கி போக முடியாது. ஆனால் ஒன்று என்ன பண்ணலான்னா, இயற்கையினுடைய அந்த அரவணைப்பை ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாளாவது ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு போய் அங்கே எப்படி இயல்பாக மக்கள் வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு இயற்கை வந்து பல ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்குது. நம்ம சுற்றி வந்து நிறைய பறவைகள் இருக்குது, அது பாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது நமக்கு கேட்குறது இல்லை. ஏன்? வீட்டில் ஓடுற டிவி சத்தத்தில் அது நமக்கு கேட்குறது கிடையாது. காலையில் காட்டிலும் பார்த்திங்கன்னா எழுந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ரயில் போகிற ஓசையெல்லாம் கேட்குது. அது ஏன் பகலில் கேட்க மாட்டேங்குது? ஏன்னா சகல நேரமும் நம்ம செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆக இயற்கையை வந்து நாம் ஒரு துளி கூட புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு 10 நாளாவது இந்த செயற்கையான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டே போகாமல் இங்கேயே விட்டுட்டு அங்கே போய் நம்ம முன்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லாத போது எப்படி இயற்கை சூழலில் வாழ்ந்தோம், எப்படி நம்ம மழையில் நனைஞ்சோம், எப்படி குளிர்ந்த நீரில் குளித்தோம், எப்படி அறிவியல் மகிழ்ச்சியாக இருந்தோம், எப்படி வந்து சாதாரணமான உணவை சாப்பிட்டோம், ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டோம், ஒரு கிழங்குகளை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம். அது மாதிரியான ஒரு நிலைமை நாம் ஏன் அனுபவப்படக்கூடாது? அப்படி அனுபவித்தால் அந்த வாழ்க்கை நமக்கு ஒன்றை கற்றுத்தரும். என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத பல விஷயங்கள், நமக்கு தெரியாத பல விஷயங்கள். எத்தனை செடிகள் நமக்கு தெரியாது, எத்தனை பூக்கள் நமக்கு தெரியாமல். காட்டில் பூக்கிற பூவும் நல்ல மனமாக தானே இருக்குது. அதுலேயும் தானே தேனீக்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு போகுது. அங்கேயும் மருத்துவ குணங்கள் உள்ள பல செடிகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு புதிய கதவு திறக்கும். அந்த கதவின் வழியாக வருகிற காற்று சுகந்தமானதாக இருக்கும். எனவே நாம் முழுவதுமாக இயற்கையை நோக்கி செல்ல முடியாவிட்டாலும் அவ்வப்போது கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இயற்கை என்கிற அந்த பேரதிசயத்தை தரிசிப்பதற்கு சென்றால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓகே, எப்பவும் போல ஒரு நல்ல விஷயம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக வரப்போகிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த நண்பர் வராரு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். அடுத்த மாதம் நடக்க போற புக் எக்ஸிபிஷனை முன்னிட்டு இந்த மாதம் வந்து நீங்க நூல் அறிமுகம் பகுதியில் ஏதாவது ஒரு புக்கை அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட புக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லைக் அனுப்பி வைக்கலாம். 2 காப்பீஸ் கீழே அட்ரஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சூப்பர், அது நல்ல விஷயம். அதுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த பொங்கல் டைம்ல ட்ரேட் ஃபேர்னு ஒன்று வைப்பாங்க நம்ம சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ல. அதுக்கு ஏற்படுற கூட்டத்துக்கு ஈக்குவலா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புக் ஃபேருக்கு அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லலாம், தெரியுமா? ஆமா. சோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நூல் அறிமுக பகுதியில முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நண்பரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 2 பேரும் கை கொடுத்துக்க போறீங்க. ஓகே, என்னன்னு சொல்லிடுறேன். இந்த புக்கோட பேர் என்ன அப்படிங்கிறது விளையாட்டு துறையில் ஆங்கிலம் தமிழ் அகராதி அப்படிங்கிற இந்த புக். அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ற வார்த்தைகளோட தமிழ் அர்த்தங்கள் அதை எழுதியிருக்க இந்த புக் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவராஜ் செல்லையா அப்படிங்கிற எழுதியிருக்காரு. அவரே தான் பப்ளிஷும் பண்ணிருக்காரு. இந்த புக்கோட விலை வந்து 50 ரூபாய்.
பாய். ஓகே, நல்ல விஷயம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னா வந்து உடனே அதை வாங்கி படிக்கலைன்னா அதோட வந்து பேட் டிசிஷன் வேறு எதுவுமே இல்லை. பட் நமக்கு எப்படியோ ஃப்ரீயாக வந்துச்சு புக்கு. ஆமாம், நான் ஒரு 4-5 வார்த்தைகள்லாம் பார்த்தேன். அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா அதுக்கு நமக்கு தமிழில் வார்த்தை இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. நல்ல விஷயம். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த புக்கில் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த விளையாட்டு துறையில் இந்த மாதிரி நிறையா டிரான்ஸ்லேஷனு, ஸோ அறிவியல் துறையிலையும் இந்த மாதிரி நிறையா தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம மொழி அடிச்சிக்கவே முடியாது. ஆமாம், இப்போ நம்ம மொழி அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அப்படி கிளம்ப வேண்டிய நேரம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கெஸ்ட்டை கூட்டிட்டு வர போறோம். எக்ஸாக்ட்லி. அவர்கிட்ட அந்த முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனி அவைகின்ற வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வித் மீ அனிதி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து பேர்ட் கவுண்ட் மந்த் அப்படிங்கிறதுனால பேர்ட்ஸ் ஏன் கவுண்ட் பண்ணுவோம், அது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு பதில் சொல்றதுக்காக நேச்சர் ட்ரஸ்ட்லேருந்து திருநாளன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். சார், இந்த பேர்ட் கவுண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது நம்மளுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பேர்ட்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம். பட் இந்த பேர்ட் கவுண்ட்னா என்ன, இது எதுக்காக நடத்தப்படுற விஷயம் அப்படின்னு அதோட நோக்கத்தை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல இந்த பறவைகளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். எல்லார்ட்டையும் இந்த கேட்டுட்ருக்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லா பறவைகளையும் நேசிக்கணும். இதில் ஜென்ரலாக இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஃபாரின்லேருந்து வர பறவை, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், வெளிநாட்டு பறவைகளை பற்றி. அதெல்லாம் இல்லாமல் எல்லா பறவைகளுமே மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. பறவைகள் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை வந்து இயங்குறது ரொம்ப கஷ்டம். பறவைகள் தன்னுடைய வேலையை நிறுத்திச்சுன்னா இந்த பூச்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும். அது நம்மளுடைய விவசாயம் போன்ற எல்லாத்துக்கும் பாதிப்பு. ஸோ பறவைகள் அனைத்துமே மிகவும் முக்கியமானது. நம்ம காகம் என்று ரொம்ப சலிசாக சொல்லக்கூடிய காக்காவும் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி ஒரு அற்புதமான ஸ்கேவெஞ்சர். ஸோ அடுத்தது இந்த பேர்ட் கவுண்ட். இது வந்து 2002 பார்த்திங்கன்னா பேர்டுன்னு சொல்லிட்டு இந்த கார்னல் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பறவைகளுடைய டேட்டா லிஸ்ட்டு, அதனுடைய எண்ணிக்கை எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட்டரில், அதாவது ஒரு மிஷினில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே. நாங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டது வந்து போன வருடம், அதாவது இந்த வருடம் February 2014 தான். இதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் ஜெகநாதன். அவர் வந்து நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷனில் இருக்கிறாரு. அவருடைய மோட்டிவேஷன் தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லோரும் இந்த இப்போ ஆரம்பித்து இந்த பேர்டில் இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த எண்ணிக்கை அதோட இல்லாமல் நோட்டு புத்தகத்தில் மட்டுமே இருக்கும். நாங்கள் ஹார்ட் காப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே எங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஆகிடுச்சு. எங்கே எது வேணும்னாலும் நான் கம்ப்யூட்டர் ஆன் லேப்டாப்போ இல்லை மொபைலோ எதில் யூஸ் பண்ணாலும் ஐ கேன் சி தமிழ்நாட்டில் நான் எங்கெங்கே போயிருக்கிறோம், எங்கெங்கே பேர்ட் கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் பிகம் ஸோ ஈஸி. இன்னொன்று இந்த பேர்டை நம்ம என்ட்ரி பண்ணுறது வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அந்த ஆப்புன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அதை பண்ணக்கூடிய அந்த இது வந்து எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா. ஸோ இந்த மாதம் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் பேர்ட் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு மேலை நாடுகளில் செய்கிறது. ஆனால் நம்ம வந்து ஊர் பறவைகள் ஒன்று பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பொங்கல் பேர்ட் கவுண்ட். ஏற்கனவே கேரளா பகுதியில் வந்து ஓணம் பேர்ட் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இது எதுன்னா ஒரு விடுமுறை நாட்களில் மக்களுக்கு பறவை நேரம் ஒரு பற்று ஏற்படுத்துறது, அவ்வளோதான். ஓகே. அதனால் நம்ம பொங்கல் பேர்ட் கவுண்ட்டுன்னு பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு குரூப் அக்கௌண்ட்டாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம் எங்கள் இயற்கை அறக்கட்டளை. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 செக்லிஸ்ட் நாங்கள் செக்லிஸ்ட்னால் பார்த்த கவுண்ட் லிஸ்ட்டு போட்டால் 1000 செக்லிஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். ஓகே. குரூப் அக்கௌண்ட்டில் இருக்கிறோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 குரூப் அக்கௌண்ட் ஹோல்டர் தி நேச்சர் ட்ரஸ்ட். ஓகே. இதுக்கு வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பங்களிப்பு அதிகம். நைஸ். ஸோ எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி பண்ணிருக்கீங்க. ஆமாம், நாங்கள் வந்து குரூப் அக்கௌண்ட்டில் இருக்கிறோம். நாட் திருநாரணன் அக்கௌண்ட், தி நேச்சர் ட்ரஸ்ட்டும் குரூப் அக்கௌண்ட்டில் இருக்கோம். I make more students and other people to engage in this eBird. இப்போ நம்மலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரே பறவை ட்விட்டர் மட்டும்தான் இல்லையா? அதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ் மேலே ஒரு லவ் வர வைக்கணும் அப்படிங்கிறனால எல்லாருமே இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ராசஸில் எனக்கு ஒரு டவுட், எப்படி பண்ணுவாங்க அது? ஆமாம், இதில் முக்கியமாக எனக்கு என்ன டவுட்னா வந்து இது யாரெல்லாம் பண்ணலாம், இது எங்கே பண்ணுவீங்க? எல்லாரும் பண்ணலாம். பறவைகளை காக்காவும் தெரியும் இல்லையா, சிட்டுக்குருவி தெரியும், மைனாவும் தெரியும், அவ்வளோதான். இதுக்கு வந்து இவங்க தான் பண்ணணும், படித்தவங்க, ஆர்னித்தாலஜிஸ்ட்டு, இது பறவை மேலே காதல் இருக்கு அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் எங்கே வேணால் பண்ணலாம். இதுக்கோசம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணணுமோ அதெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளியே பல்லு விளக்கிட்டு, ரொம்ப பேர் வெளியே தான் பல்லே விளக்குறாங்க. பல்லு விளக்கிட்டு வெளியே வந்து நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பலவிதமான ஆச்சரியங்கள் நடக்கும். அது பறவைகள் மேலே அது மாறணும்.
ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? நீங்கள் பறவைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் தலைக்கு மேலே எது போனாலும் நீங்கள் மேலே பார்ப்பீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இது நடக்கும். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய மாணவர்களுக்கு கிடைச்சது. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் யார் வேணால் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்மளுக்கு இது கரெக்டாக பண்ணுறாங்களா? இது ஒரு வெரி சிம்பிள். எல்லாருமே ஒரு கான்சியஸ். இதில் வந்து யாருக்கும் ஒரு பெரிய இது பண்ணுறதால இவ்வளோ பணமோ அதுவோ ஒரு நம்மளுடைய மன திருப்திக்கோசம் அதுமாரி இருக்கிற பட்டுதல் மூலியம் பண்ணுறோம். கரெக்டாக அவங்க மனது, அதாவது இது தெளிவு கா அப்படி முடிவான பிறகு நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். அது கூட எண்ணிக்கை கூட இப்போ ஆரம்பத்தில் சேவையில் வெறும் இன்டூ மார்க் நீங்கள் போட்டாலே நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வகைகளை பார்த்தாலே போதும். போக போக நம்ம அதை வளர்த்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுங்கள்லாம் பயப்படும். ஆர்னித்தாலஜிஸ்ட்டு அதெல்லாம் யார் வேணால் பண்ணலாம். ஓகே. எனிபடி கேன் டூ ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பேர்ட்ஸ். நைஸ் சார். இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே சொன்னோன்னே எடுத்து சொன்னோன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ப்ளஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப எல்லாம் அவங்களே ஈடுபடுத்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஆர்வம் அதிகமாகி வந்து பேர்ட் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பேர்டே திருப்பிலாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ல. ஸோ இந்த அமெச்சூராக இதில் இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்ல விரும்புறீங்க? அமெச்சூர் தான் அது. இது வந்து திருப்பி நம்ம ப்ரொஃபஷனல் வார்த்தைக்கே வேணாம். ஓகே. கன்ஃபியூஸ்டாக இருக்காது சார். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் நான் படித்தேன். இதுக்கோசம் நான் 1,00,000 பேர் இதில் வந்து வேர்ல்டு வைடு பண்ணுறாங்க. நார்த் அமெரிக்காவில் மட்டும் 1.3 மில்லியன் செக்லிஸ்ட் கொடுக்குறாங்க. இது டைமிங் தான் சார். இப்போ வந்து உங்கள் வெளியே வரீங்க, வெளியே வரும்போது ஜஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் 15 நிமிடம் பார்க்குறீங்க, க்ளோஸ் ஆகிடும். அடுத்த கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே 15 நிமிஷம் பண்ணலாம், ரிப்பீட் ஆகும். அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேர்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி எந்த விதமான பறவைகளுடைய சூழ்நிலை இருக்குது, அதோடைய ஹேபிட்டேட் எப்படி இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உண்டான ஒரு வழிமுறை. உங்கள் இப்போ வரும்னு எடுக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து எங்கே இருந்தோம் குளோபலி தே கேன் அக்சஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வேண்டியது வந்து பறவைகள் வந்து ஒரு இயற்கையின் குறியீடு. அந்த இடத்துல எப்படி இருக்குது, அந்த வெட்லேண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது பேர்ட்ஸோடைய பாப்புலேஷன். ஸோ அதை வச்சு தான் மேனேஜ்மெண்ட் லெவல், வைல்ட் லைஃப் வெட்லேண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க தான். அதனால் அந்த பயம்லாம் ஒன்று தெரியல. ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, இப்படி போன காக்கா இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, லெஃப்ட்லேருந்து போயிருக்குன்னு வச்சுங்களேன், திருப்பி வரும்போது யூ கேன் மேனேஜ் இட். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி டைமிங் தான். குறைஞ்சபட்சம் 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த 15 மினிட்ஸ் வச்சுருக்கிறதே அது மாதிரிலாம் சிக்கல்கள் ஏற்படாத 15 நிமிஷம் தான் அது when you feel, when you experience, it will really, you will get அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு அப்போ தான். கண்டிப்பாக. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பறவைங்களே வந்து நம்ம இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே எவ்வளோ பறவைங்க இருக்கு இல்லையா? நம்ம வீட்டு மேலேயே போனால் வந்து ஒரு 15 கைண்ட்ஸ் ஆஃப் பறவை அட்லீஸ்ட் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நமக்கு தான் பேர் தெரியாது, கலர் மட்டும் தானே தெரியும். ஆமாம். இப்போ செடி கொடியிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம எது பார்த்தாலுமே அவங்க ரொம்ப குரூப்பாக நிறைய இருக்காங்க. நேச்சருங்கிறது அப்படி தான் இருக்கு இல்லையா? அது மாதிரி நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சிமிலராகவும் இருக்கும், சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு மேபி பார்த்தா இது இந்த பேர்டு இல்லை அந்த பேர்டு அப்படிங்கிற மாதிரி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சு எப்படி இதை ப்ராசஸ் பண்ண முடியும்? முதல்ல அந்த பறவை பார்த்தல்ன்றது வந்து முக்கியமானது ஒன்று முடிவு பண்ணும். முதல்ல ஒரு நோட் பேட், ஒரு பென்சில், நம்ம பார்க்கக்கூடிய இப்போ நீங்கள் சொல்கிற கலர், சைஸ், அதோட பீக்கு. இப்போ வந்து அந்த பறவை பார்க்குறதுக்குன்னு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் பண்ண முடியும். ஜென்ரலாக எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க, பேர்ட் வாட்ச் பண்ண போகிறீங்கன்னும் போது உங்கள் மனத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ யூ மேக் எ நோட் ஆஃப் இட். ஓகே. இன்றைக்கி வந்து கூகுள், விக்கி எவ்வளவோ வந்திருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம அந்த வரைபடத்தை வச்சியோ இல்லை அந்த கலரை வச்சியோ நீங்கள் என்ன பண்ணலாம், பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கு வந்து முக்கியமாக அந்த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக். இதுதான் தான் நம்மளுடைய பிதாமகன் சலிமொழி எல்லாருக்கும் எங்களுக்கு போன்ற பறவை ஆர்வலருக்கு இதுதான் பேசிக் ஃபேமஸ் புக்குன்னு சொல்லுவாங்க சார். ஃபேமஸ் கிடையாது, லெஜெண்டு. அவருடைய இதுக்கு பின்னாடி தான் எல்லாமே ஐடென்டிஃபை எல்லாமே நடந்தது. இதை பேஸாக வச்சு தான் சொல்லப்போனால் பேஸாக வச்சு தான். இவர் செல்லாத காடுகள் கிடையாது, இவர் செல்லாத இடமே கிடையாது. ஸோ இந்த புக்கை இது வந்து இன்றைக்கி வந்து 380 என்னமோ இருக்குது, ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அந்த புக்கை அடுத்த கட்ட நான் வாங்கிட்டு நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ், யுவர் ஐஸ் ஷுட் கெட் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். கலர் எல்லாமே இதில் இருக்கும், அதோடைய சவுண்டு, கால் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பேர்ட் கவுண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பறவைகளை பார்க்குறதுக்கு
ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் பார்த்தா வந்து இப்போ ஒரு அமேச்சூர் பீப்புள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைப்பாங்க பார்த்தா. ஏன்னா வீட்டில் உட்காந்து ப்ளே ஸ்டேஷன் விளாட்றதோட வெளியில் போய் நிறையா வந்து ஒரு வேஸ்ட்டான கேம்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத கேம்ஸ்லாம் விளாட்றதோட இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு அமேச்சூர் பீப்புள் இதை பண்ணும்போது இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். முதல்ல ரிசல்ட் வந்து இது வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து நம்மளுக்கு உண்டான ரிசல்ட்டே கிடையாது. இந்த ஈபோர்டில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லிஸ்ட்டும் அது வந்து பறவை ஆராய்ச்சியாளர், ஒரு உயிரியலாளர், பயாலஜிஸ்ட்டு, அப்புறம் உலக நாடுகள் எல்லாமே அந்த ஈபேர்ட் லிஸ்ட்டை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேர்ட் பேட்டர்ன், அதாவது அந்த வலசை வரக்கூடிய பறவைகள், இப்போ இந்தியாவில் இந்த இடத்துல இவ்வளோ, இப்போ நான் ஒரு காஞ்சிபுரம் இடத்துல இருந்து முந்தினத்து போயிருந்தேன். அங்கே டஃப்டட் டக்குன்னு ஒரு டக்கை பார்த்தோம். இது போன வருஷமும் நாங்கள் பார்த்தோம், இந்த வருஷமும் அது வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுலேயே போன வருஷம்னா இந்த பிப்ரவரியில் ஆரம்ப சீசன், அதாவது சீசன் எங்களுக்கு வந்து அந்த சீசன் வந்து பிஃபோர் மான்சூன், இது வந்து ஆஃப்டர் மான்சூன் மாதிரி. ஓகே. ஸோ பார்த்தோம், இந்த வாட்டி அங்கே வந்திருக்கு ஒரு 10 நம்பர்ஸ் பார்த்தேன். ஸோ இதுவே ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம் இல்லையா இப்போ எனக்கு. ஸோ இதை வந்து அவங்க பார்ப்பாங்க, இட்ஸ் ரேர் பேர்ட். ஸோ அவங்க ஒரு என்லிஸ்ட் பண்ணி ரேர் பேர்ட் லிஸ்ட்டில் வருது. ஸோ ஆல் பீப்புள் வில் சி, ஓ டஃப்டட் டக் இந்தியாவுக்கு இந்த இடத்துல, அதாவது ப்ரொடெக்டட் ஏரியா கிடையாது, எந்த ஏரியா கிடையாது, ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு வெட்லேண்டில் அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அந்த இடத்த ஒரு முக்கியமான இடமா கருதணும். ஸோ இட் மேக்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, மற்ற உலக நாடுகளுக்கு. இது வந்து ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், ரிசர்ச்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு அந்தளவுக்கு அதிகமாக தெரியல. இருந்தாலுமே இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பேர்ட் கவுண்ட் எங்கே அதிகமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து நம்பர் 3 பிடிச்சிருக்கிறது வந்து தமிழகமா. நைஸ். ஓகே. ஓகே. ஸோ இது யார் யார் சார் பண்ணியிருக்காங்க அண்ட் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் திருப்பி ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே we are about 957 செக்லிஸ்ட். ஸோ இந்த எண்ணிக்கையை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த இதெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் 2வது பட்சம், இந்த 1, 2லாம் விட்டுருங்க. பட் அட் த சேம் டைம் எதுக்குமே ஒரு எவாலுவேஷன் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதை பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமாக செக்லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ஓவரால் இந்தியாவில் வந்து 3rd பிளேஸ். இது வந்து இப்போ கடந்த பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருந்தாலும் இப்போ எங்களுடைய பங்களிப்புக்கு அப்புறம் தான் நான் இதில் அதிகமாக இன்வால்வ் ஆனோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். எங்களுடைய எடுக்கக்கூடிய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, மாணவர்கள்லாம் எடுக்கக்கூடிய அனைத்து செக்லிஸ்ட்டுமே பதிவாகப்பட்டு அது வந்து ஒரு சாஃப்ட் காப்பி ஆயிடுச்சு. இந்த நேச்சரோட உட்காந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் இல்லையா? அதை நம்ம பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறனால தான் சொல்லும் போதே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், நினச்ச பக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சும்மா நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பேர்த்து பார்க்குற விஷயங்களே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை பேர்த்ஸ் போகுது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணி தரல. முதல்ல போய் உங்கள் மாடியில் உட்காந்து இதை வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்புறமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் இன்னைக்கு போய் ட்ரை பண்ண போகிறேன். ஆமாம், 40 பேருக்கு ஒரே மாடு இருந்தால் அப்புறம் எங்கே போய் கும்பலாக நின்று பார்க்க முடியும்? எல்லாமே சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. பட் எனிவே நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின் தான். நம்ம இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சிக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேளையில் வருண நானதி கூட பேர்ட் கவுண்ட் மந்த்ல நம்ம கூட பேசியிருக்கிறது நேச்சர் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து திருநாராயணன் சார். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கெஸ்ட். அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம் பேர்ட்ஸ் பற்றியும், பேர்ட் கவுண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றியும் இல்லையா? ஆமாம் ஆமாம், பேர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சும்மா பார்க்கறதுக்கே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். சில ஒவ்வொரு வெரைட்டி எத்தனை என்ன அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணுறது ஒரு வித்தியாசமான ஃபீல் நினைக்கிறேன். வெரைட்டியாக கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், தொடர்ந்து கேட்கலாம். நம்ம சிட்டியில் வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிறது, நான் ஹியூமன் மைக்ரேஷன் சொல்லிட்டு இருக்கேன், வந்துகிட்டே இருக்காங்க, கும்பல் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பறவை அப்படின்னு இருக்கிறதுக்கு இடமும் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் சிட்டிலையும் ஒரு சேஃப் ஹேவன் இருக்குது, எங்கே நிறையா பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இல்லை, அதில் கொஞ்சம் நான் மாறுபடுறேன். இருக்குது, இடங்கள் உண்டு. சென்னையில் மட்டுமே இந்த ஃப்ளாட்ஸ் பின்னாடி ஏசி கீழே அதெல்லாம் சொல்கிறீங்களா சார்? நான் அதையும் எடுக்கிறோம் கணக்கு. ஸோ வி ஆர் ஆல்சோ கவுண்டிங் த ப்ளூ ராக் பிஜன். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புறாக்களையும் இன்னைக்கு கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்களுடைய ஈபேர்ட் கவுண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. காமன் பேர்டு வந்து இந்தியாவில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காமன் மைனா, இந்த ஃபெரல், இந்த ப்ளூ ராக் பிஜன், இதுவும் ஹை கவுண்டில் இருக்குது. தட்ஸ் ஆல்சோ மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பாகுபாடு கிடையாது. ஆனால் சென்னையில் இன்றைக்கி இவ்வளோ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சென்னையில் நிறைய இடங்கள் இருக்குது. நம்மளுடைய கண்ணோட்டம் தான் இருக்குது. அடையார், ஈஸ்வரி, தியோசபிக்கல் சொசைட்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிரீன் லங் ஆஃப் சென்னை, கிண்டி நேஷ்னல் பார்க், இன்றைக்கி அற்புதமாக உருவாகிட்டு இருக்கிற பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், அப்புறம் அந்த சைடு போனால் கோவளம், கேளம்பாக்கம், லிங்க் ரோடு, முட்டுக்காடு, அப்புறம் அடுத்தது அப்படியே நீங்கள் போனீங்கன்னா மகாபலிபுரம் சைடு இருக்கக்கூடிய சால்ட் பேன்ஸ், செம்மஞ்சேரி, சிறுதாவூர், அப்படி இந்த சைடு வேடந்தாங்கல், கரிக்கிளி, அப்புறம் புலிக்கட் பேர்ட் சாங்சுரி,
அப்புறம் மரக்காணம் ரோடில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸு, முதலியார் குப்பம், அப்புறம் காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலை பகுதிகளையும் வியக்கத்தக்க விதத்தில் பறவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. புது பறவைகளை மற்ற பாதுகாக்கப்பட்ட இடத்துல பார்க்க முடியாத பறவைகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம், நம்ம மாவட்டத்தில் சரி மழையிடாதால வேடந்தாங்கல் கரிக்கிளி சரணாலயத்தில் பறவைகளுடைய வரவு சுத்தமாக இல்லை. ஆனால் இன்னொரு செய்தி என்ன கேள்விப்பட்டோம்னா, மேல்மருவத்தூர் பக்கத்தில் அவங்க ஆதிபராசக்தி காலேஜ் பக்கத்தில் ஏதோ வாட்டர் டேங்க் மாதிரி மெயின்டைன் பண்ண இடத்துல பறவைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு. தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட், தே வில் அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய கடமை ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பறவைகளுக்கு உண்டான இடங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்ம கடமை. எக்ஸாக்ட்லி. ஸோ நாங்கள் இங்கே வந்து சாங்சுவரி கட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களாம் இங்கே வருவாங்க, அவங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அங்கே தானே போவாங்க. ஆமாம், அதுலேயும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பறவைகளை பார்க்கறதே நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். வெரைட்டியாக இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்படிங்கிற பெருமையாக சொல்லிக்கலாம். பட் இருந்தாலுமே புதுசாக ஒரு பறவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன இந்த பறவை பார்த்ததே இல்லையே, நம்ம தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் போல இருக்கே அப்படின்லாம் ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்த இந்த மாதிரி பேர்ட் கவுண்டில் எந்தெந்த மாதிரியான புது பறவைகள்லாம் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் பார்த்துருக்கோம்? புது பறவைகள்ன்ட்டு சொல்ல முடியாது. அதாவது அரிய பறவைகள், அதாவது ரொம்ப ரேர், என்டேஞ்சர்ட், நியர்லி த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஈபேர்டில். இப்போ எங்களுடைய நாங்கள் வந்து இந்த டஃப்டட் டக் பார்த்துருக்கோம், அப்புறம் யூரோஷியன் விஜன், அப்புறம் பள்ளிக்கரணையில் வந்து ஒயிட் ஸ்டார்க், நாராய் செங்கால் நாராய்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாரை 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் செம்மஞ்சேரியில் பார்த்தோம். திருப்பியும் அது வந்து இந்த வாட்டி பள்ளிக்கரணை மாஸ்டாண்டில், அப்புறம் செண்டு வாத்து, இது கூந்தங்குளத்தில் பகுதியில் அதிகமாக பார்க்கலாம். இன்னொரு ஆச்சரியமான நியர்லி 30 ஸ்பீஸ் பள்ளிக்கரணையே தொடர்ந்து வருடம் முழுக்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெயிண்டட் ஸ்டார்க், ஓகே, அப்புறம் ஈரோஷியன் ஸ்பூன் பில், இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதனுடைய எண்ணிக்கைகள் அங்கே பள்ளிக்கரணையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் புது அதாவது இன்வென்ஷன்றது சொல்கிறத விட ரொம்ப வெரி ரேர் என்டேஞ்சர் ஸ்பீஸ் மைக்ரேட்டரி டக்ஸ். இனி டக்ஸ் தான் வந்து ரியல் மைக்ரேட்டரி, அப்புறம் இந்த உள்ளான் வகைகள் தான் மைக்ரேஷன். அதுதான் வந்து இந்த மைக்ரேட்டரி பேட்டர்னில் வர்றது. ஸோ அவங்களையும் அதிகமாக, அதாவது காட்பிட் மாதிரி பறவைகளையும் உள்ளான் வாக்கு உள்ளான் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதில் புதுசுன்னு இல்லாமல் நிறைய ரொம்ப பறவையை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் தண்ணிலாம் கொடுக்கவே மாட்டோம், மனுஷங்களுக்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ்க்குலாம் நம்ம எங்கே வைப்போம் அப்படின்லாம் ஒரு 2 வருஷமாக கேட்டோம்னா நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டுக்கு தண்ணிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் காக்காக்கு வடை வச்சுருந்தது போய் இப்போ வந்து கட்லெட் வச்சுட்டு இருக்க காலம் இது. பட் நம்ம என்னென்னலாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே சும்மா எல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ்க்கு டெய்லி நம்ம ஃபீட் பண்ணலாம், அது வந்து அதிகமாக செலவு இல்லாமல் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார், வீட்டுக்கு வரக்கூடிய பேர்ட்ஸ். என்ன பண்ணல இந்த ஃபீடிங்கில் வந்து மற்றவர்களுக்கும் எனக்கு மாறுபட்ட கருத்து, தண்ணின்றது ஒருவோடு நிறுத்திடுறது பெட்டர். அவங்களுக்கு தெரியும், தே நோ வெரி வெல் ஹவ் டு கெட் தேர் ஃபுட். அதாவது கல் கடிக்கிற தேரையும் கல்லில் இருக்கக்கூடிய தேரைக்கும் தெரியும். ஸோ அதனால் ஓவர் ஃபீடிங் வந்து தொந்தரவு. இன்றைக்கி ரோட்டில் இருக்க மாடுகள் அந்த வெளியே விட்டுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அதிகமாக இவங்க சோறை போட்டு இறந்துடுது. அதே மாதிரி பறவை வடை வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த அமாவாசைக்கு செய்கிற பழக்கங்கள்லாம் உண்டு நம்மளோட போது. இதெல்லாம் வந்து ஒரு பற்றுதல் வரணுன்றது தான் பண்ணது. இது அதிகமாக போய் இன்றைக்கி பறவைகளுக்கு நம்ம பேசுகிறோம், வைல்ட் லைஃப் வரைக்கும் போய் இன்றைக்கி வந்து சோலை மந்தி வரைக்கும் நம்ம இழக்கக்கூடிய நேரம் வால்பாறை போன்ற பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. கொடுத்து பழக்கம் பண்ணி எல்லா வைல்டு இன்ஸ்டிங்க்டும் மாற்றிட்டோம். அதே மாதிரி இந்த பறவைகளை பெட் பேர்ட்ஸை வீட்டில் வளர்க்குறாங்க. அது சத்தம் போடுறது அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அது வந்து கத்தம் போடுறது என் வீட்டில் பறவையோட சத்தத்தோடு அது வந்து கிடையாது கான்செப்ட். அது அந்த இடத்தோட அந்த லவ் பேர்ட்ஸோ இந்த முனியாஸ், எனக்கு தெரிஞ்சு முனியாஸோட நீங்கள் ஹேபிட்டேட்டை பார்த்தீங்கன்னா சத்தியமாக அதை கொண்டு வீட்டில் வைக்கவே மாட்டீங்க. அந்த காலங்காத்தால் அந்த வனப்பகுதியில் போய் இந்த முனியாஸ் நீங்கள் பிளாக் ஹெட்டட் முனியாவோ ஸ்கேலி பிரஸ்டட் முனியாவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சோண்டு தண்ணியில் அதை குளித்து அது பண்ணி அந்த புல்லில் இருக்கக்கூடிய பயிர் தானியங்களை எடுத்து சாப்பிடும்போது நிஜம் அது நேரடியாக அதுக்கு தான் சொல்கிறது, களத்தில் போய் அதை பார்க்கணும். குழந்தைங்களுக்கு ஃபீல்டில் கொண்டு போய் காமிக்கணும். இப்போ கிளாஸில் உட்காந்து தெரியவே தெரியும். அங்கே போய் காலங்காத்தால் நம்ம ஃபீல்டு போகும்போது அங்கே ஒவ்வொரு பறவைகளும் அதை அந்த சூழலை ரசித்து அதுக்கேற்றவாறு தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கவே மாட்டோம். ஸோ அதுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டில் தண்ணி வைக்கிறோம் அந்த இப்போ வெயில் காலத்தில், ஓகே அதோட நிறுத்துறது பெட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த என்ன பொறுத்த மட்டும் நான் டோட்டலாக மாறுபடுறேன். வீட்டில் எந்த விதமான பறவைகளை வளர்க்குறதுல எனக்கு அது மாறுபட்ட கருத்து. அது பல பேருக்கு மாறுபடலாம், அது வேறு. அது சத்தம் போடக்கூடாது.
ஓகே. அது நீங்கள் தங்க கூண்டில் வச்சு நான் அன்றைக்கி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் கொடுக்குற மாதிரி உணவு அதுக்கு எங்கே சார் கிடைக்கும், அதுவே தப்பு, உங்களால் அது பறந்து திரிஞ்சு சாப்பிட்ற உணவு கொடுக்க முடியுங்களா? அகெயின் இட் கம்ஸ், நம்ம ஜூவில் நம்ம கிண்டல் பண்ணுறோம்ல அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அதனால் என்ன பொறுத்த மட்டும் அளவு எதுவானோ அமிர்தம் விஷமாக மாதிரி வடையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பொங்கல், அதையும் பிஸா மீந்து போச்சுன்னா கொண்டு அதுக்கு தான் வைக்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு அதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொண்டு வந்தாச்சு. எனிதிங் ஷுட் பி ஸ்கேல்டு. சார் எங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து பேர்ட் கவுண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் சொல்லுங்கள். சாதாரண இந்த பேர்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு 15 minutes டைம் லேப்ஸில் பண்ணுறது ஒன்று. ஜென்ரலாகவே இந்த பேர்ட் கவுண்ட் அப்படின்றது எப்படின்னா, களத்துக்கு போகிறோம், அது போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இப்போ வந்து லைன் டிரான்சாக்ட் மெத்தடாலஜி இருக்குது, அதாவது நேராக நடந்து போய் பார்க்குறது ஒன்று. இன்னும் நின்று அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நின்று பார்க்கக்கூடிய பாயிண்ட் டிரான்சாக்ட் ஒன்று. இதில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பறக்கும் பொழுது எங்கள் மாணவர்களுக்கு வந்து அவங்கவுங்க மனதில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும் அவங்க மனதில் வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அழகு, பீக்கு, சைஸு, அது பறக்கக்கூடிய தன்மை. இப்போ குரூப்பாக பறக்குதுன்னு வச்சிங்களேன், அதை வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரண்ட் குரூப் போகுதுன்னா இந்த பறவைகளை பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் தான் பறக்கும். கும்பலாக பறக்கும்போது எல்லாமே டைம் ஸ்பேஸ் தான். ஆமாம், எல்லாமே நம்ம வந்து இது கணக்கில் துல்லியமாக அப்படின்னு நம்ம சொல்ல அக்யூரேசின்றது வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி பறவைகள் கணக்கெடுக்கணும் யாருமே எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அர்த்தம். ஸோ நோபடி இஸ் எக்ஸ்பர்ட், பட் வி ஷுட் ஹவ் தட் கான்ஃபிடென்ட். இது கான்ஃபிடென்ட்டாக காக்காதான் அப்படின்னும் போது நம்ம கணக்கெடுக்கணும். ஸோ அதே நேரத்தில் பறக்கும்போது குரூப் ஒரு 5, ஃபஸ்ட்டு குரூப் ஒரு 10னா ஒரு இமேஜினரியாக அந்த பிளாக் 10 அந்த குரூப் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 120, 140 அப்படின்ட்டு நம்ம ரவுண்ட் நம்பராக ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த ஃபஸ்ட்டு 10 பார்த்துருக்கோம். அடுத்து அப்படியே அந்த பிளாக் அப்படியே நம்ம எல்லாமே நம்மளுடைய இமேஜினரியில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு கவுண்ட், அது குரூப் கவுண்ட். அடுத்து உட்காந்துருக்க பறவைகளை வந்து எந்த அளவுக்கு அதோடைய மோஷன் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு கணக்கெடுக்கிறது. இப்படி வேரியஸாக பலவிதமான ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வச்சுக்க வேண்டியது நம்மள பறவைகள் பறக்கும்போது உட்காந்துருக்கும்போது. இப்போ குரூப்பாக உட்காந்துருக்குன்னா அதே மாதிரி தான் அந்த குரூப்பை ஒரு ரவுண்டில் இத்தனை உட்காந்துருக்குன்னா அப்படியே கவுண்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த பறக்கும்போது எடுக்கிறது தான் வந்து ரொம்ப கடினம். இப்போ ரீசெண்டாக ஒரு டெவலப்மெண்ட் என்ன ஆயிருக்குன்னா ஃபோட்டோகிராஃபி அந்த பார்க்கக்கூடிய பறவைகளை கணக்கெடுத்து அதை திருப்பி நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து அது ஒரு பிளாக் மாதிரியோ இல்லை ஒவ்வொன்றா எண்ணிக்கூடி இன்னும் கொஞ்சம் அக்ரேசியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு மெத்தடாலஜியில் பறவைகள் எண்ணிக்கை இந்த பேர்ட் கவுண்ட்லையோ ஜென்ரலாகவே இந்த பேர்ட் சென்சஸில் இந்த சென்சஸ்ன்றதே டு அவாலுவேட் தி பேர்ட் பாப்புலேஷன். இது எல்லாமே வந்து ஒரு வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அந்த பேர்டும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேர்டில் மூலியமாகவும் நம்ம பறவைகளுடைய அந்த வெட்லண்டுடைய கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பறவைகள் எண்ணிக்கைன்றது வந்து எதுவாக இருந்தாலும் கான்ஷியஸ் ஒரு பெருமைக்கோசம். ஸோ இப்போ வி ஷுட் நாட் பி கெட் ப்ரவுட். எதுவாக இருந்தால் இப்போ 10,000 எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது. 1,00,000 பறவைகள் 2,00,000 பறவைகள் இருக்கிறத இருக்கிறபடி சொல்லி உண்மை நிலவரத்தை தெரியப்படுத்துறது தான் அந்த பேர்ட் போன்ற சயின்டிஃபிக் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், இன்றைக்கி வந்து பேர்ட் கவுண்ட் மாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து படிக்கிறப்போ வந்து மேக்ஸில் கவுண்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மணி தான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேர்டையும் கவுண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இன்றைக்கி யோசிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வைல்ட் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட செயல்பட்டு இருந்தாலும் உங்களோட பர்சனல் ஃபேவரட் பேர்ட்ஸ் அப்படிங்கிறனால இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு இவ்வளோ விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தோம். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் காலை வேளையில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது வருண் நவநந்தி. இனியவை என்ற நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சூப்பரான பேர்ட் கவுண்ட் மந்தில் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம கெஸ்ட்டு வந்து எத்தனை பேர்ட் இருக்குன்னு கூட ஃபுல்லாக உட்காந்து சொல்லிட்டே போயிருப்பார் போல. சார் நம்மளுக்கு வந்து தேவையான விஷயம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அப்படியே வந்து ப்ரொஜெக்டடாக சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டே காமிச்சாரு, சீக்கிரட்டாக காமிச்சாரு. அந்த புக்கு சூப்பராக இருந்துச்சுல, நம்ம கூட வாங்கி வச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமாம், இதெல்லாம் சொல்லி மற்றவங்களை வெறுப்பேற்றக்கூடாது. இப்போ அடுத்தது என்ன விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அடுத்ததாக வரக்கூடிய விஷயம்னு சொல்ல முடியாது, இவர் ஒரு விஷய பெட்டகம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இவர் வந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டீகோட் பண்ணிட்டு தான் போவார் அப்படியே. ஓகே. அப்ப யார் வராங்க இன்னைக்கு? கண்டிப்பா நம்ம ஆறுமுகம் சார் தான். ஒருத்தரை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா அது ஆறுமுகம் சார் மட்டும் தான் இருக்க முடியும். எந்த விஷயம் பேச போறான்னு எனக்கு தெரியாது. நம்மளும் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் மாதிரி சஸ்பென்ஸோட தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதே ரியாக்ஷன் கொடுக்கலாம். பொதுவாக எதை பற்றியாவது பேச ஆரம்பிக்கிற போது அதனுடைய ஆக்கப்பூர்வமான பகுதியை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மரபாக இருக்குது.
எதையாவது ஒன்று பேசுகிறோன்னு சொன்னால் அதனுடைய நல்ல அம்சங்களை பற்றி மட்டும் பேசுவோமே, எதுக்காக மோசமான அம்சங்களை பற்றியெல்லாம் பேசணும்? அது தேவையில்லையே. எப்போவும் நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் மக்கள் மனங்களில் ஒரு படிமானம் இருக்குது. ஆகையினால ஆக்கப்பூர்வமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மங்கள மரபு அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆக்கப்பூர்வமாக பேசுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. தனிப்பட்ட விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாக பேசலாம். ஆனால் சமூகத்தை பாதிக்கக்கூடிய மோசமான விஷயங்கள்லையும் ஆக்கப்பூர்வமாக மட்டும்தான் பேசணும், அதனுடைய அழிவுபூர்வமான பக்கங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது சரியானதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. ஒரு ஆள், தனிப்பட்ட ஆள், அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் பொய் சொல்லுவார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஆளை பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறோம். சொல்லும்போது அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு அவர் ரொம்ப பொய் சொல்லுவாருங்கிற விஷயத்தை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பொய் சொல்கிறது யாரையும் பெருசாக ஒன்றும் பாதிச்சிட போகிறதில்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பயலில் பாதி பய பொய் சொல்கிற பய தான். அதனால் அது ஒரு பெரிய தப்பு இல்லை, பிரச்சனையும் இல்லை. இந்த விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான பகுதியை மட்டும் பேசுகிறது அப்படிங்கிறது யாரையும் பாதிக்க போகிறதில்ல. ஆனால் அணு மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. அணுங்கிறது ஆக்கத்தையும் தரக்கூடும், அழிவையும் தரக்கூடும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிற போது அதனுடைய ஆக்கப்பகுதியை மட்டும் பேசிட்டு அழிவு பகுதியை பேசாமல் விட்டுட்டோம்னா அது சமூகத்திற்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வி ஒன்று உண்டாகுது. ஆக்கப்பூர்வமாக மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அணுவினுடைய ஆக்கப்பூர்வ பகுதிகளை மட்டும் பேசுகிறத நம்பி இந்த சமூகம் பின்னாடி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு அந்த அணுங்கிற அம்சம் தன்னுடைய அழிவு முகத்தை காட்டுகிற போது சமூகம் அதிர்ந்து உறைஞ்சு போயிடும். அன்னைக்கு தேதிக்கு எதையுமே திரும்ப செஞ்சுக்கிற வாய்ப்பு சமூகத்திற்கு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த கருதுகோள் சரியானதா அப்படிங்கிறத பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு கடை முதலாளி கல்லால் உட்காந்துருக்கார். உள்ள ஒரு கடை பையன் இருக்கான். யாரோ ஒரு அம்மா ஏதோ வியாபாரம் பண்ணுறதுக்காக வருது. கடை முதலாளி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சார். கடை பையன் அந்த அம்மாட்ட ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அம்மா ஏதோ கேட்டிருக்கு கடை பையன்கிட்ட. அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், அது வரலைங்க, அது 6-7 மாதம் ஆச்சு, இப்போ வர்றதில்ல, இனிமேல் வருமாங்கிறத பற்றியும் தெரியலை, சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா. முதலாளிக்கு அம்மா என்ன கேட்டுச்சுங்கிறது தெரியலை, ஆனால் அந்த பைய சொன்ன பதில் என்னங்கிறது காதில் விழுந்துருச்சு. பதறி போயிட்டார். என்னமோ வரலைங்கிறான், இல்லவே இல்லைங்கிறான், இது சரியில்லையே அப்படின்ட்டு வேகமாக எழுந்திரிச்சு உள்ளுக்குள்ளே போனார். பையன் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு முன்னாடி, என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அந்த அம்மாவுக்கு. இல்லைம்மா, அது ரொம்ப வேகமாக விற்கிற பொருளானதுனால அது இல்லை, ஸ்டாக் தீர்ந்து போச்சு, சொல்லியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அனுப்புகிறேன்னு இருக்காரு, அடுத்த வாரத்தில் வந்துடும், நீங்கள் ஒரு 4-3 நாள் கழித்து ஃபோன் பண்ணிங்கன்னா வந்துருச்சு வரலைங்கிறத நான் சொல்லிடுவேன், நம்பர் கொடுத்துட்டு போங்க, நானே வேணாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் வாங்கிட்டாலும் சரி, இல்லை நான் அதை கொடுத்து விட்றதுனாலும் உங்கள் வீட்டுக்கு கொடுத்து விட்டுறேன் அப்படின்னாரு. அந்த அம்மா அந்த ஆளை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு வெளியே போயிடுச்சு. அப்புறம் இவர் பையன்கிட்ட கேட்டார், என்னடா கேட்டுச்சு அந்த அம்மா, மடைய மாதிரி நீ இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, யாராவது எதையாவது கேட்டாங்கன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லாத, ஆக்கப்பூர்வமாக பேசு, வாங்கி தர்றோம், அடுத்த வாரம் வந்துடும், நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எதையாவது சொல்லு, அதை விட்டுவிட்டு இல்லை இல்லைன்னு சொன்னால் நம்ம கடையை பற்றி என்னடா நினைப்பாங்க அப்படின்னு கோவப்பட்டார். எப்போவும் ஒருத்தன் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டான்னா, உப்பு இல்லைன்னா கூட நீ என்ன சொல்லணும், உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பப்பு இருக்கு வேணுமா அப்படின்னு தான் கேட்கணும். அதுதான் வியாபாரம் பண்ணுறதுக்கான முறை அப்படின்னு அந்த முதலாளி இவங்கிட்ட சொன்னார். சொல்லிட்டு என்ன தான் கேட்டுச்சு அந்த அம்மா அப்படின்னாரு. இவன் சொன்னால், இந்த ஏரியாவில் நல்லா மழை பெய்யுதான்னு கேட்டுச்சு அப்படின்னா. அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அதுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன, அந்த பதிலினால் உண்டாக போகிற விளைவு என்ன, இது எதை பற்றியுமே யோசிக்காமல் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் எதையாவது ஒன்றை பேசுகிறது அப்படிங்கிறது சிறந்ததா அப்படிங்கிற கேள்வி உண்டாகிறது. உண்மை பேசுதல் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமானது தான். சரியாக பேசுதல், எது கேட்கப்பட்டதோ அதற்கு எது ஒழுங்கான விடையோ அதை சொல்லுதல் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக பேசுவது தான்.
ஆனாலும் கூட ஆக்கபூர்வமாக நீங்கள் பேசிய அந்த பேச்சு ஒரு மோசமான விளைவை உண்டாக்கும் என்றால் அந்த பேச்சை தவிர்த்துறது தான் நல்லது. ஒரு பொய் நன்மையை உண்டாக்கும் என்றால் உண்மையை விட அந்த பொய் மிகவும் சிறந்தது. அதைத்தான் சொல்லுகிறது திருவள்ளுவரின் தேமதுர தமிழ். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில். நீங்களாம் ஆவலோட எதிர்பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியும். ஆவலோடலாம் எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு வெப்சைட் கொடுப்பீங்களே, கொடுங்க. இல்லை நான் முன்னாடியே சொல்றதுனால ஐயோ இது என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படிலாம் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியும். என்ன வெப்சைட்? ஓகே, www.ebird.org. இந்த விடிய ஏதோ சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அதே ரிப்பீட் பண்ணுவாங்களாமே, அந்த கதையெல்லாம் இருக்கு. நம்ம வெப்சைட் வந்து நீங்க சொல்லணும்னா ஏதாவது ரிசர்ச் பண்ணி புதுசாக சொல்லணும். நம்ம கெஸ்ட்டே இந்த வெப்சைட் ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு. இல்ல அவர் அப்படியே ebird.org ebird அப்படி சொல்லிட்டே இருந்தாரா, சோ அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த விலைக்கு சொல்றது அதானே? அப்படி விலைக்கு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா இதுல வந்து முதல்ல ஆன்லைன் செக்லிஸ்ட் இருக்கு, அது அவரே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அது இந்த வெப்சைட்ல தான் இருக்கு அப்படிங்கறது நான் இந்த நேரத்துல பதிவு செய்றேன். ஓகே, ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வெப்சைட்ல இருந்தே புரியுது. பட் இந்த ebird.org அப்படிங்கிற வெப்சைட்ல வேற என்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு, நம்ம பேர்ட்ஸ் அப்படின்னு சம்பந்தப்பட்டு என்ன இப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த வெப்சைட்ல. ஓகே, இதுல முதல்ல வந்து நீங்க உங்க ஏரியால என்ன பேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க போய் பார்க்க முடியும். அண்ட் மத்தவங்க ஷேர் பண்ணிருக்க செக்லிஸ்ட் நீங்க போய் பார்க்கலாம். முதல்ல எது எந்த பேர்ட் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க கவுண்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஆன்லைன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி நீங்களும் உங்களுக்கான சர்வீசஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, அவர் சொல்லியிருந்தாரு எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த ஊர்ல எந்த மாதிரியான பறவைகள் இருக்கு, அது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு அதுல தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? சீரியஸா எப்பவுமே வந்து நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிய தான் அது மேல இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாயிட்டே போகும். ஸோ பேர்ட்ஸ் நம்ம ஜெனரலா பார்த்துருக்கோம், பட் ஜாலியாக மேலே பறந்துட்டு இருப்பாங்க, நமக்கு இருந்து பார்த்தே இருக்கும். நான் முதல்ல போய் பண்ண போற விஷயம் கவுண்டிங் காக்காஸ் தான். அப்படியே கவுண்டிங் காக்காஸ் தே ஆர் வெரி கியூட்டியா. காக்காஸே கியூட்னு சொல்றீங்கன்னா ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தானே அர்த்தம்? ஆமா, அப்படிலாம் வெளில பப்பரப்பேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கான ஒரு கடமை வேற பாக்கி இருக்கு இல்லையா? ebird.org அப்படின்ற வெப்சைட் சொல்லிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு அட்ரஸ் சொல்லுவோமே, அது உங்களோட திருவாயாலே சொல்லிருங்க. ஓகே, feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் எழுதி அனுப்பலாம், அல்லது கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உடனே எங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு ரேண்டம் பேர்ட் பிக்சர் அவங்க கிளிக் பண்ணி அவங்களோட ஃபோனில் அதையும் வந்து நம்ம கூட இணைச்சி அனுப்புனாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? ஆமா, நீ வந்து எப்பவுமே இந்த பிரைமரி ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கிட்டே இருக்க ஒவ்வொரு தடவை. இது ஹோம்ஒர்க்ல ஒரு ஆக்டிவிட்டி அவங்களை இன்வால்வ் பண்ண பார்க்குறேன். திஸ் இஸ் இன்டராக்டிவ் ஷோ, யூனோ. நம்ம 2 பேர் மட்டும் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, பட் ரொம்ப ஓவரா இன்டராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபீட்பேக்லாம் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இல்லைனா பார்க்கக்கூடிய அட்ரஸ்க்கு உங்க லெட்டர் கூட போட்டு அனுப்பிடலாம். அந்த 3 வழி இருக்கு, பட் ஏதாவது ஒரு வழியில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அனுப்பிடுங்க. திருப்பி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே ஸ்கிரிப்ட்லாம் வர ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம. ஆமா, நம்ம 2 பேரும் வந்து பறந்து போறோம். இப்போ அப்படியே கிளம்பிக்கலாம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வருண் ஆனந்தி.